ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ லேர்ன் தமிழ். இன்றைக்கி நம்ம ட்ரஸ்ட் வாலெட் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட் ஆப்பை உங்களோட ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி அதில் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் லாகின் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். உள்ளே போய் லாகின் கிளிக் பண்ணாவே அவங்க ஒரு 12 வேர்ட்ஸ் சீட் ப்ரேஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் சேஃபாக உங்களோட பேப்பரில் எதாவது சேஃபாக ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல்லையோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதோ அந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்க, ஏன்னா அதை ஹேக் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ சேஃபாக ஒரு ஆஃப்லைனில் பேப்பர்லேயோ அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டோமா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த செட்டிங் ஆப்ஷனை மார்க் பண்ணுற எல்லோவில் இந்த செட்டிங் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு வாலெட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வாலெட்ஸ் கிளிக் பண்ணோன்னா இதில் நம்ம மல்டிபிள் வாலெட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஒன்று ஏர் ட்ராப்புக்கு, ஒன்று உங்களோட கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். மெயின் வாலெட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணி உள்ளே போனால் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்தது செட்டிங்ஸ்லேயே டார்க் மோடு இருக்குது, மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ப்ரைஸ் அலர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ் அலர்ட்ஸ் கிளிக் பண்ணோன்னா இதில் பிட்காயின், எத்தீரியம், பிஎன்பி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் நீங்கள் வாங்கியிருக்க கிரிப்டோ கரன்சிஸை போட்டு வச்சுட்டு ப்ரைஸ் அலர்ட் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சிட்டோன்னா அதோட ப்ரைஸ் ட்ராப் ஆகிறது இல்லை லோ ஆகிறது, ஹை ஆகிறது எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அட்ரஸ் புக், ட்ரஸ் ஹேண்டல்ஸ், ஸ்கேன் கியூஆர் கோட் இதெல்லாம் இருக்குது கேஸ். இந்த ஸ்கேன் கியூஆர் கோட்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம நார்மலாக கூகுள் பேயில் அமௌண்ட் சென்ட் பண்ணுற மாதிரி தான். இன்னொரு வாலெட்டு கூட கனெக்ட் பண்ணுறது, இது வாலெட் கனெக்ஷன் ஆப்ஷன். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அதோட டெலகிராம் குரூப், யூடியூப் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கு எல்லா லிங்க்கும் இதுலேயே இருக்கும். தென் கீழே பார்த்தோம்னா சென்ட் இருக்கு இல்லையா, இது அமௌண்ட் சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. இந்த சென்ட் கிளிக் பண்ணோன்னா என்கிட்ட இப்போ கிரிப்டோ கரன்சிஸ் இல்லை, இது ஆல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இந்த ஆல் நெட்ஒர்க்ஸில் எந்த கிரிப்டோ நம்ம சென்ட் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு, எக்ஸாம்பிள் பிட்காயின் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்கிட்ட பிட்காயின் இல்லை, அதனால் இதில் காட்டில் நோ ரிசல்ட்டுன்னு வருது. ஸோ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கிரிப்டோ வரும். ஸோ அதை நீங்கள் சென்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மெத்தட் தான் ரிசீவுக்கும். நம்ம எந்த காயின் ரிசீவ் பண்ணணுமோ அதை கொடுத்துட்டு, எக்ஸாம்பிள் ஆவேக்ஸ்னு ஃபஸ்ட்டில் இருக்குது, இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை ரிசீவ் கொடுத்தோன்னா நம்மளோட வேலட் அட்ரஸோட ஒரு கியூஆர் கோடு வந்துடும். இந்த கியூஆர் கோடை நம்ம யார்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்குறோமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டோன்னா அவங்க இதில் ஸ்கேன் பண்ணி ஈஸியாக நமக்கு அமௌண்ட் பே பண்ணிடலாம் கைஸ், கிரிப்டோ கரன்சிஸை. அடுத்தது பை ஆப்ஷன். இதில் பையில் கிளிக் பண்ணி ஆல் நெட்ஒர்க்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த காயின் வாங்கணுமோ அதை பை பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதில் எல்லா காயின்ஸ் ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குறது எதுன்னு இங்கே சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு செல்லு. பை மாதிரி தான் கைஸ் இது செல்லும். நீங்கள் இப்போ வாங்கியிருக்க கரன்சி இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஈஸியாக செல் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனில் போய் ஆட் ஆன் இருக்குது, எக்ஸ்ஆர்பி இருக்குது. நம்ம கொடுத்தோம்னா எவ்வளோ எக்ஸ்ஆர்பி அப்படின்னு போட்டு 22 போடுறேன். என்கிட்ட இப்போ அந்த பேலன்ஸ் இல்லை, அதனால் எக்ஸைட் பேலன்ஸ்னு காட்டுது. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதை ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு செல் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அடுத்தது ஹிஸ்ட்ரி கைஸ். ஹிஸ்ட்ரி வந்து நம்மளோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. இது நார்மல் கூகுள் பே யூஸ் பண்ணுற மாதிரி தான் கைஸ், சேம். பை செல்லு, அதில் என்னென்னா சென்டு ரிசீவ் இருக்கும். இது இல்லாமல் பை செல்லு, சென்டு ரிசீவு, ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. இதில் கீழே பார்த்தோன்னா கிரிப்டோ காயின்ஸு, எந்தெந்த கிரிப்டோ காயின்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் அதை வந்து சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, ஸ்வாப் பண்ணிக்கிறது, பை செல் பண்ணுறது இங்கே டேரெக்டாக பண்ணிக்கலாம். ஸ்வாப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குதுன்னு கேட்பீங்க. ஸ்வாப் அப்படின்றது இப்போ என்கிட்ட ஒரு 10 பிட்காயின் இருக்குது, அதை நான் வந்து பிஎன்பியாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை பிஎன்பியாக கன்வெர்ட் பண்ணுமோ அதோட வேல்யூவை பிட்காயினில் இங்கே ஆட் பண்ணிவிட்டு, எக்ஸாம்பிள் 22 அப்படின்னு போட்டு இங்கே பிஎன்பி எவ்வளோ வாங்க போகிறோம் அப்படின்ட்டு இங்கே டைப் பண்ணிட்டோன்னா இது நம்ம கன்வெர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னா அது ஈஸியாக ஸ்வாப் ஆகிரும். ஸோ கரன்சிஸை மாற்றிக்கலாம் நம்ம, அதுதான் சிம்பிள்னால் இதுதான். ஒரு பிட்காயின்லேருந்து நீங்கள் பிஎன்பியை மாற்றணும், இல்லை பிஎன்பியிலேருந்து டெத்தராக மாற்றணும். டெத்தர் வந்து ஒரு ஸ்டேபிள் காயின், அந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை ஈஸியாக ஸ்வாப் பண்ணிக்கிற ஆப்ஷன் இது. இங்கே கீழே அந்த ஸ்வாப் ஆப்ஷன் இருக்குது, நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்வாப் ஆப்ஷன் கீழேயும் இருக்கும். அடுத்தது ஏர்ன்.
இந்த ஏன் ஆப்ஷன் நம்ம போய் பார்ப்போம். ஏனில் பார்த்தோன்னா ஏன் எல்டிபிடி வித் டிடபிள்யூடி வியூ அப்படின்னு கொடுப்போம். அது ஒரு ஆப்ஷனு. இதில் கொடுத்தோன்னா இது நமக்கு எதாவது சிம்பிள் டாஸ்க் கொடுப்பாங்க. இத்தனை காயின் இப்போ இதில் போட்டு பார்த்தீங்களா, டிடபிள்யூடி ட்ரஸ்ட் வாலெட்டில் பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் ஏர்ன் பண்ணுறதுக்கு எல்டிபி லிஸ்ட் ஆப் பை அப்படின்ற காயினில் ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. டோட்டல் பூல் ரிவார்டு வந்து இதுக்கு 1,15,000 எல்டிபிடி. லாக் பீரியட் வந்து 3 days லாக் பண்ணி வச்சோன்னா அவ்வளோ காயின் வரும் அப்படின்றது. ஸோ இதில் இந்த மாதிரி சிம்பிள் டாஸ்க்கை நீங்கள் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ரிவார்டாக அவங்களுக்கு அவங்க அந்த குறிப்பிட்ட காயின் போட்டுருவாங்க பார்த்தீங்களா, அதை அவங்களுக்கு ரிவார்டாக கொடுப்பாங்க கைஸ். இதான் லியான் ஆப்ஷன். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.